அனைத்து வராகி பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வராகி பிள்ளைகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அம்மா கிட்ட நாங்கள் வேண்டுதல் வச்சோம், வேண்டுதல் நிறைவேறியிருக்கு. நாங்கள் இப்போ வராகி அம்மாவுக்கு புடவை சாத்தணும், மஞ்சள் மாலை சாத்தணும், 54 எண்ணிக்கையில், ஒரு சில பேர் 108 எண்ணிக்கையில் சாத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வராகி அம்மாவுக்கு இப்போ நாங்கள் அன்னதானத்துக்குனா எப்படி என்ன செய்யணும்னு கேட்டிருக்கீங்க. அம்மாவுக்கு மாலை சாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. அதே போல் பஞ்சமியில் நீங்கள் அந்த வரக்கூடிய இந்த 12ஆம் தேதி வசந்த பஞ்சமியில் பூர்ணாதி புடவை வேண்டிக்கிட்டு சாத்துறது நல்லது சொல்லியிருக்கீங்க. அதுக்கு நம்ம எப்படி என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. அந்த மகா வேள்வி பூஜையில் பூர்ணாதி புடவை போடணும்னா நீங்கள் நான் என்னுடைய ஃபோன் நம்பரை பதிவிடுறேன். என்னுடைய ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிடுவேன், பதில் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் அந்த என்ன உங்களுக்கு வேண்டுதலோ உங்கள் பேர், உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதை உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த பூர்ணாதி புடவையை எடுத்து உங்களுடைய பேரை சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலாம் சொல்லி நம்ம அந்த பூர்ணாதி புடவையை போடுவோம். அது உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அதே பேர் நிறைய பேர் நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கேன், நாங்கள் வர முடியாது, வர்றதுக்கான சூழ்நிலை கிடையாது, ஆனால் நாங்கள் கண்டிப்பாக அம்மாவுக்கு செஞ்சே ஆகணும், எங்களுக்கு வேண்டணும், சீக்கிரமாகவே நடந்திருக்கு, நாங்கள் எப்படி செய்யறதுன்னு கேட்டிருக்கீங்க. அப்படி இப்போ செய்யறதுக்கு நான் என்னுடைய அட்ரஸை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பதிவிடுறேன். அந்த அட்ரஸை பார்த்து நீங்கள் வராகி அம்மாவுக்கு பைரவருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த புடவையை அந்த அட்ரஸுக்கு கொரியர் பண்ணிடுங்க, வந்துடும். அதை நம்ம பஞ்சமிலையும் பஞ்சமியில் நிறைய புடவை வரும் அம்மாவுக்கு, நிறைய பேர் வேண்டிக்கிட்டு செய்வாங்க. அதனால புடவையை நம்ம அன்னைக்கு அந்த அம்மா மேலே சாத்திட்டு எடுத்துருவோம். மற்ற நாளில் வரக்கூடிய எல்லா நாள்லையும் வாங்கி அந்த வந்திருக்க புடவையெல்லாம் ஒரு நாளும் ஒரு புடவையை கட்டுவோம். அப்படி வாங்கி கொடுத்து அனுப்புறவங்க யாரெல்லாம் அந்த மாதிரி வாங்கி பைரவருக்கும் வராகி அம்மாவுக்கும் கொடுக்குறீங்களோ அப்போ அந்த புடவையை நம்ம கட்டிட்டு உங்களுக்கு வீடியோ கால் இல்லைன்னா ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைப்போம். நீங்கள் நேரடியாக அம்மாவை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வீடியோ கால் மூலயமா வீடியோ கால் பண்ணி அம்மாவை தரிசனம் பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி மஞ்சள் நீங்கள் சாத்தணும் எத்தனை எண்ணிக்கையில் நீங்கள் சாத்தணும் சொல்கிறீங்களோ அத்தனை எண்ணிக்கையில் உங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரத்தை சொல்லி வராகி அம்மாவுக்கு அந்த மஞ்சளையும் நம்ம சாத்திடுவோம். அதனால தாராளமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் வராகி அம்மாவுடைய அருளை பெற்று அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த அம்மாட்ட வேண்டிக்கிறது நிச்சயமாக நம்மளால் செய்ய முடியும். நீங்கள் அதுக்கு என்னுடைய ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட கேளுங்க. அதே போல் கொரியருக்கு எந்த அட்ரஸ் அனுப்பணுமோ அந்த அட்ரஸையும் நான் பதிவிடுறேன். வராகி அம்மாவுக்கும் பைரவருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக ஒரு பஞ்சமும் நம்ம சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம். இருந்தாலும் வரக்கூடிய இந்த 12ஆம் தேதி வரக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி வளர்பிறையில் வருது, அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால சுமங்கலி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பஞ்சமி. அதனால் தவறாமல் சுமங்கலி பெண்கள் இந்த பஞ்சமி பூஜையில் கலந்துக்குங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய வராகி சன்னிதானத்துக்கு போயிட்டு வராகி அம்மாவை தவறாமல் அங்கே போய் வழிபட்டு வராகி அன்னையோட அருளை பெறுங்க. வராகி அன்னையோட என்னைக்கும் வராகி அன்னையோட அருளை பெற்று மன மகிழ்ச்சியுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்துகிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் வெற்றி வராகி.